இப்படி நீ சொல்ற குற்றவாளின்னு உன்னை நோக்கி 4 விரல் நீ குற்றவாளி நீ லூசு போய அப்படின்னு காட்டுத. அதை மறந்துறிய மௌன. நான் இதை கடைசியாக சொல்கிறேன். இனிமேல் பற்றி எங்கேயாவது வாயை திறந்து பேசுனேன், நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் பொண்டாட்டி தேவையில்லை காலத்தை ஓட்டிகிட்டு இருக்க நீ மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு 10% தகுதி உனக்கு இருக்கா? இல்லை மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னார் ஒரு நடிகரை பார்த்து, அந்த நடிகரை நீ பெரிய நடிகர், ஏண்டா அவங்க வீட்டில் கண்ணாடியே இல்லையா அப்படின்னு கிண்டல் அடித்தார். அந்த மாதிரி நீ தேவயானி கால் தூசு கூட பெறமாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முறை சௌத்ரி சாரே வருத்தப்பட்டார். அந்த பரதேசி டைரக்ட் பண்ண சொன்னால் தேவயானி மூஞ்சியே பார்த்துட்டு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். தேவயானி முகத்தை பார்த்து சொல்லி விட்றதுக்கா நான் காசு கொடுத்து டைரக்டர் ஆக்குனேன். திட்டுன்னு திட்டி விட்டேன். இந்த பயலால் தாங்க அந்த படமே ஓடலை. சரத்குமாரும் அந்த நேரத்தில் தேவயானியை கூப்பிட்டார். தெரியுமா உனக்கு? சரத்குமார் தேவயானி வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டார். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கலாம் எனக்கு தெரியும். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரே நேரத்தில் கதாநாயகனும் கதாநாயகி மேலே சொல்லி விட்டுருக்காரு, டைரக்டரும் சொல்லிவிட்டு அந்த படம் ஓடும் ஐயா. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவயானி அவங்களோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதில் வந்து நிறைய தவறுதான விஷயங்களும் வந்து நிறைய பேசியிருக்காப்புல. இது சம்மந்தமாக நம்மள்ட்ட வந்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், வணக்கம் சார். அண்ட் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்க்க முடியுது சார். என்னென்னா தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவை யார் வந்து தப்பாக பேசினாலும் தட்டி கேட்குற முதல் ஆள் நீங்கள், ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப தேவயானி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், ஜெயிலர் படம்லாம் வந்து ஒரு 500 crores மேலே போகுது, வசூல் வேறு, நான் வந்து நிறைய கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. ஸோ இவர் யார், எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு? எனக்கு வந்து அவர் ஆரம்ப காலத்தில் சூப்பர் வுட் ஃபிலிம்ஸில் எப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்கெல்லாம் எனக்கு தெரியும். தம்பி தான், அருமை தம்பி. நீ எத்தனை வெற்றி படம் கொடுத்துருக்க, இல்லை எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்க, எத்தனை தயாரிப்பாளரை வாழ வச்ச, ஒரு இளவும் கிடையாது. எதுக்கு இந்த வேலை பண்ணுற நீ? அன்பு சகோதரி தேவயானி சம்பாத்தியத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்க நீ ஏதாவது 10 விஷயம் சேர்த்தியா? தேவயானி தான் சம்பாதிச்சு உங்கள் ஊரில் ஒரு பண்ணை வீடு கட்டியிருக்கு. தேவயானி தான் 2 பிள்ளைகளை படிக்க வைக்குது. ஒரு சம்பாத்தியம் இல்லாமல் பொண்டாட்டி தேவையில்லை காலத்தை ஓட்டிகிட்டு இருக்க நீ மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு ஒரு 10% தகுதி உனக்கு இருக்கா? இல்லை மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? நடிகர் சிவாஜி கணேசன் சொன்னார் ஒரு நடிகரை பார்த்து, அந்த நடிகரை நீ பெரிய நடிகர், ஏண்டா அவங்க வீட்டில் கண்ணாடியே இல்லையா அப்படின்னு கிண்டல் அடித்தார். அந்த மாதிரி நீ தேவயானி கால் தூசு கூட பெறமாட்டேன். ஆனால் தேவயானி அன்றைக்கி ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்தது. அதெல்லாம் பேசட்டுமா? இயக்குனர் களஞ்சியம் கதையை பற்றி பேசட்டுமா? இயக்குனர் களஞ்சியம் தேவயானி அம்மா வந்து, மருமகனே நீ சொன்னதை என் கண்ணால் பார்த்தேன், நான் அனுபவம் இல்லாமல் சொல்லலை. தேவயானியை பற்றி சொல்லட்டுமா? ஏன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அதாவது முகத்தில் அந்த அளவுக்கு ஒரு கலை, அதாவது வடநாட்டிலிருந்து வந்தாலும் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு தமிழச்சி மாதிரியே. இன்னொன்று என்னென்னா, மார்க்கெட் இழந்த பிறகு இல்லை, வாய்ப்பு தேடி வரலன்னொடனே பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சரை வேலை செஞ்சுக்கிட்டா. நீ எங்கேயா போய் வாட்ச்மேன் வேலை செஞ்சு உன் மகளை காப்பாற்று, உன் ஒண்டாட்டியை காப்பாற்று. ஜெயிலரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? இல்லை பெரிய ஆட்களை திட்டினவுடனே நீ பெரிய பிடிங்கியா? நான் கூட இவ்வளோ மரியாதை குறைவாக எப்பவும் பேசுனதே இல்லை. தாங்க முடியலப்பா. முதல் பேட்டியே நான் சொன்னேன், அடக்கி வாசி வேண்டாம், சினிமாவில் முன்ன ஒருத்தரும் கூட மாட்டான்னு தெரிஞ்சு இந்த கான்ட்ரவர்சி பேசுனா நீ பெரிய ஆளாயிரும் நினைக்கிறியா? நான் கான்ட்ரவர்சி பேசுகிறேன், ஆனால் ஆதாரத்தோடு பேசுகிறேன். இப்போ பேசுகிற எல்லாமே ஆதாரம். சரி, இப்படி நீ சொல்கிற குற்றவாளின்னு உன்னை நோக்கி 4 விரல் நீ குற்றவாளி நீ லூசு போய
அப்படின்னு காட்டுத, அதை மறந்துறிய மோன. நான் இதை கடைசியாக சொல்கிறேன், இனிமேல் பற்றி எங்கேயாவது வாயை திறந்து பேசுனேன், நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன பேச்சு பேசுகிற நீ? சினிமாவிலேயே சம்பாதிச்சுட்டு சினிமாவிலேயே தின்னுபுட்டு சினிமாக்காரனாக இருந்துக்கிட்டு தப்ப சொல்லுடா. என்ன மாதிரி தப்ப சொல்லாமல் நீ உளறிட்டு இருக்க? நீ பேசுகிறது ஏதாவது உண்மையா? ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய நடிகர். அவர் பேசுகிறது தமிழ் இல்லை, அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏற்றுக்கிட்டேனா இல்லையா? தமிழ் ரசிகன் ஏற்றுக்கிட்டேன். அந்த ஆள் பெங்களூரை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மருமகன். தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீ யாரோட மருமகன்? யோசிச்சு பாரு. இதெல்லாம் பேசலாமா? வேண்டாப்பா. நான் ஒன்று ஏற்கனவே உதவி இயக்குனராக சந்திச்சிருக்கிறேன், அதுக்கப்புறம் இயக்குனராக சந்திச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை சௌத்ரி சாரே வருத்தப்பட்டார். அந்த பரதேசி டைரக்ட் பண்ண சொன்னால் தேவயானி மூஞ்சியே பார்த்துட்டு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். தேவயானி முகத்தை பார்த்து சொல்லி விட்றதுக்கா நான் காசு கொடுத்து டைரக்டர் ஆக்குனேன்? திட்டுன்னு திட்டி விட்டேன். இந்த பயலால் தாங்க அந்த படமே ஓடலை. ஏங்க ஒரு இயக்குனர் என்பவர் படத்தின் வெற்றியை நோக்கி தன்னுடைய பாதையை வகுக்கணும். எப்படி படத்தை வெற்றி பெற வைக்கணும்னு 24 மணி நேரம் சிந்திக்கணும். எப்படி தேவயானியை சொல்லி விடுறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிய அறிவிட்ட முண்டம்? விளங்குவியா நீ? சரத்குமாரும் அந்த நேரத்தில் தேவயானியை லுக்கு விட்டார், தெரியுமா உனக்கு? சரத்குமார் தேவயானி வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டார். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்கலாம் எனக்கு தெரியும். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஒரே நேரத்தில் கதாநாயகனும் கதாநாயகி மேலே சொல்லி விட்டுருக்காரு, டைரக்டரையும் சொல்லி விட்டா அந்த படம் ஓடும் ஐயா. அதனால தான் அந்த படம் ஓடலை. முதல்ல நாம் தேவயானியை காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு யோசனை பண்ணியா? ஆனால் அந்த பொண்ணு ஒரு தியாகி, ஒரு லைசன்ஸ் வேணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க சொம்பும் பையன், கைத்தடியும் பையன், செக்யூரிட்டி ஆஃபீஸருமாங்க. இதெல்லாம் நீ தான். தேவயானிக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவ்வளவுதான். தேவயானி எங்கே போகுது, எந்த படத்தில் நடிக்குது, எந்த சீரியல் நடிக்குது, எவ்வளோ சம்பளம் வாங்குது உனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த டப்பிங் தேட்டரில் ஒரு இன்சார்ஜாக போட்டிருக்கு. இந்த டப்பிங் தேட்டரில் மேற்கொண்டு வாய்ப்புகள் தயாரிப்பாளர்கிட்டருந்து வரணும். அவ்வளோ பெரிய டப்பிங் தேட்டரை வச்சுக்கிட்டு நீ இப்படி சினிமாக்காரனில் கச்சா முச்சான்னு திட்டினா உனக்கு அந்த டப்பிங் தேட்டரில் யாராவது வருவாங்களா தயாரிப்பாளர்கள்? யோசிச்சு பார்த்தியா தம்பி? வேண்டாம், இதெல்லாம் நிறுத்திடுது. எத்தனை பேர் சோதனைகளை, துயரங்களை, அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சினிமா ஃபீல்டில். யாராவது வாயை திறக்கிறாங்களா சொல்லு? ஏன்னா வாயை திறந்தா உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்றைக்கி உனக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு பரவாயில்ல, உன் தேட்டரில் வந்து டப்பிங் பண்ண நினைக்கிறவங்க கூட வரமாட்டான். தேவயானி இந்த விஷயத்தில் நான் ஒரு சகோதரங்க ஊரில் ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு உன் புருஷனை வாயை கட்டி போடு. மோனை வாயை திறந்து பேசப்படாது, திங்கிறதுக்கு மட்டும் வாயை திற, மைக்கு முன்னால் வாயை திறக்காது அப்படின்னு சொல்லி வைங்க. இல்லைன்னா அவன் தேவயானியும் ஒழிச்சிடுவான். தேவயானி அவ்வளோதான் நான் சொல்லுவேன், வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இது ஒரு நன்மைக்காக, ஒரு நன்மை விளைய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். தேவயானி எதிர்காலம் அவருடைய கணவனால் பாதிக்கப்படக்கூடாது. பேர் ராஜகுமாரன், அந்த ராஜகுமாரனுக்கு ஏற்றபடி இருக்க வேண்டாமா? உன் பொண்டாட்டி சம்பாத்தியம் இல்லைன்னா நீ எங்கே ரோட்டில் தான் வரணும், பிச்சை தாண்டா எடுக்கணும். நீ உங்கள் ஊரில் உனக்கு ஒரு 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 மீட்டர் நிலம் இருக்கா? இல்லை. தேவையாதுன்னு அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி வச்சுருக்கு. நீ காட்டுற நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு தேவயானுடைய புருஷன் ஒரு இயக்குனர் இப்போ வந்து விவசாயி ஆகிட்டாரு அப்படின்ட்டு அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் மற்ற நடிகர்கள் மீது, தயாரிப்பாளர் மீது அவதூறு பரப்புவது நல்லதல்ல. இது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும். சரி, எங்கேயாவது போய் காரில் இறங்குற ரஜினிகாந்த் ரசிகன் வந்து 4 தாட்டினான்னா நீ தாங்குவியா? யோசனை பண்ணிப்பார். அவ்வளோ பெரிய மனுஷன், முதல்வர் பதவியை தியாகம் பண்ணவர். கலைஞர் வந்து ரஜினிகாந்த் விட்டு கொடுத்ததுனால தான் கலைஞர் முதலமைச்சர் ஆனார். இது அவருக்கே தெரியும். அப்பேற்பட்ட மனுஷனை நீ நாக்கில் பல்லுபடாமல் பேசிக்கிட்டு அயோக்கிய போல. அதனால் இறுதி எச்சரிக்கை ராஜகுமாரனுக்கு, இதோட பேச்சு நிறுத்திக்க. இல்லை நானே ஒரு இனி யாரை எடுத்து பேசுகிறோம் அந்த நடிகருடைய
ரசிகர்களை கூப்பிட்டு இதாண்டா வீடு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுரும் ஞாபகம் வச்சு. என்னன்னா இதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இது வந்து தேவயானிக்கு தெரிஞ்சு தான் இது இப்படி இவ்வளவும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்க்கறதே இல்லை அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கறதாகட்டும், விஜய் அவர்கள்லாம் நடிகரா அப்படின்னு சொல்லி கேட்கறதாகட்டும், இதெல்லாம் கான்ட்ரவர்சிஸ் வந்தால் பட வாய்ப்புகள் வரும், இல்லைன்னா அந்த சோப்பு ஒன்று விற்கிறாங்க, ஸோ அதுக்கான விஷயமா இதெல்லாம் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றதும் கேட்குறாங்க. இல்லை அவங்க சோப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது புதிய தகவலாக தெரியுது. சோப்பு ஆமாம் சோப்பு இந்த ஷாம்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து அது வந்து விற்று. இல்லை நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய சினிமா அனுபவங்களை சொல்லு. அந்த அதாவது ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும்னா நான் சொல்கிறேன், தேவயானியை நாங்கள் ஏன் காதலித்தேன், தேவயானி எதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு, இந்த மாதிரி விஷயங்களை 10 எபிசோடு பேசலாம் ஐயா. அந்த 10 எபிசோடில் நீ விளம்பரமாக போட்டு சோப்பு விளம்பரத்தை அதை விட்டு இப்போ நீ தப்பாக பேசுனா சோப்பும் வாங்க மாட்டான், லூசு போய் பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு திரும்ப. தயவு செஞ்சு வேண்டாம்ப்பா, அனுபவப்பட்டவன் சொல்கிறேன், ஆனால் வேண்டாம். ஏன்னா தேவயானிக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா அந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் என்ன வருங்கிறது அது தெரியாது பாவம். அதனால் அது நம்ம நேரடியாக தேவயானிக்கு தெரிஞ்சுதான் இது செய்கிறாருங்கிறத நான் நம்ப மாட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கின்னா தேவயானி தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூஸை இனிமேல் தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்றது தான். ஆமாம், அது சந்தேகமே இல்லை. அதாவது கான்ட்ரவர்சி இன்டர்வியூஸ் வேண்டாம். நான் பத்திரிகாரன் ஐயா, நான் பத்திரிகை எனக்கு தெரியும், நான் பேசுகிறேன். நான் ஆரம்பத்தில் பத்திரிகைக்காரன் சினிமாக்காரன் 2 தண்டவாளம். இந்த பக்கம் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த படத்தில் பத்திரிகைக்காரனாக இருந்தேன், மீடியாக்காரன் இருந்தேன். இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை விரும்புகிறவன் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறான். ஆனால் என்னுடைய நேர்கள் வந்து எனக்கு தெரியும், இவர் சொன்னால் உண்மையாக தான் சொல்லுவாரியா, தப்பாக சொல்ல மாட்டார்னு. அதனால் நீ யூடியூப் பிளாட்ஃபார்மில் எனக்கு அவர்கள் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். அந்த மாதிரி நீ வந்து உண்மையை பேசு, இந்த மாதிரி அவதூறெல்லாம் பேசாத. கான்ட்ரவர்சி பேசி அரசுக்கு எதிராக பேசி எத்தனை பேர் உள்ளே இருக்கான், உள்ளே இருந்துட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியும். சினிமாக்காரன் என்னென்ன பேசலாமா? இப்போ லோகேஷ் கனகராஜ் ரேஞ்ச் என்ன, அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறாரு தெரியுமா உனக்கு? அவர் வேற ஒருத்தனை வச்சு படம் எடுக்காண்டா, அந்த அளவுக்கு பெரிய மனுஷன். சினிமாவில் வெற்றி மட்டுமே உன்னுடைய மதிப்பை நிர்ணயிக்கும். வெற்றி பெற்றா நீ டைரக்டர், என்ன விட்டு போயிட வேண்டியதான். ஆனால் அதுக்கும் ஒன்று சொல்கிறாரு ஐயா, என்னன்னு சொல்கிறாருன்னா வசூல் வந்து படத்தை வந்து நிர்ணயிக்காது, அதை தான் நிர்ணயிக்கும், வசூலை நான் பார்க்க மாட்டேன். ஏடா சினிமாங்கிறது வியாபாரம்டா. ஆர்பி சௌத்ரி 100 படம் தயாரிச்சிருக்காருன்னு சொன்னால் அவர் கதை ஞானம் உள்ளவர். ஏதோ நீ சொன்ன கதை நல்லா இருந்ததுனால அவர் வந்து ஏற்றுக்கிட்டார். ஆனால் நீ சொன்ன கதை எடுத்தியா, ஆர்பி சௌத்ரி சாரே கேட்டார். அதை முதல்ல புரிஞ்சுக்க. பல படங்கள் அவருக்கு தோற்றாலும் ஆர்பி சௌத்ரியோட மகன் படம், இப்போ சமீபத்தில் ஜீவா நடித்த படம் ஓஹோன்னு ஓடுது. கண்டிப்பாக தலைவர் படம் டிடி. என்ன காரணம்? அவர் புண்ணியம் செஞ்சுருக்காரு. அந்த புண்ணியம் மகனை வாழ வைக்குது. நீ என்ன புண்ணியம் பண்ண? சரி, நாளைக்கு உன் மக நடிக்கணும்னு ஆர்வப்படுது, இல்லை தேவயானியே தன்னுடைய மகளை நடிக்க வைக்கணும்னு நினச்சா எந்த டைரக்டராவது இல்லை தயாரிப்பாளராவது மகளுக்கு வாய்ப்பு கொடுப்பானா? இல்லை, அதுக்கும் ஒன்று சொல்கிறாரு, விஜயோட பையனை வந்து ஹீரோவாகவும் தேவயானி பொண்ணு வந்து ஹீரோயினாக போட்டு ஒரு படம் எடுக்க போகிறோம், அது அந்த படத்தோட சூரியவம்சம் அந்த அந்த ரிலேட்டட் படங்களோட 2ஆக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவர் பணத்திட்டு இருக்காருங்க. விஜய் மகன் விஜய் சொல்லியே சினிமாவில் நடிக்கலை. விஜய்கிட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும் உங்கள் மகனை நடிக்க வைங்கன்னு சொல்லி வந்தாங்க. அது அவருடைய இஷ்டங்க, அவர் வந்து டைரக்டர் தான் ஆகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் டைரக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிற போய் உன் மகளுக்கு ஜோடி சேர்க்கணுங்கிறிய, ஏதாவது குதிரை அதான் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் அப்புறம் சித்தப்பாவை சொல்லலாம், எதுக்கு இந்த வேலை? கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக. ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமாவது இனிமேல் ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதில் சந்தேகமே இல்லை. அதாவது இந்த இன்டர்வியூ பார்த்து திருந்துனா அவனுக்கு நல்லது, இல்லைன்னா அவன் அழிய போகிறான்னு அர்த்தம். கண்டிப்பாக ஐயா, வந்து அவரை பற்றி பேசுனதுக்கும் உண்மையை வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் வந்து சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.